பிரபல ஹாலிவுட் திரைப்பட இயக்குனரும் சுயாதீன திரைப்பட இயக்கத்தினுடைய முக்கிய முன்னோடியுமான அமோஸ் போ தன்னுடைய 76 வயதில் காலமாகியிருக்காரு. இந்த தகவலை அவருடைய மனைவி கிளாடியா சம்மர்ஸ் உறுதிப்படுத்தியிருக்காங்க. பங்க் ஃபிலிம் மேக்கிங் என்ற தனித்துவமான அணுகுமுறையின் மூலம் திரைப்படங்களில் தொழில்நுட்பத்தை விட கருத்து மற்றும் சிந்தனையை முன்னிலைப்படுத்தியவர் தான் அமோஸ் போ. விதிகளை கேள்விக்குள்ளாக்கும் அவரது திரைப்பட பாணி பின்னாளில் உருவான நோ வேவ் சினிமா இயக்கத்திற்கு அடித்தளமாக அமைஞ்சது. ஹாலிவுட்டில் இவருக்கே முக்கிய திரைப்படங்களில் தி பிளாக் ஜெனரேஷன், த ஃபரீனர், சஃபைர் ரைடர்ஸ், அல்பாபெட் சிட்டி, ஃப்ராக்ஸ்பார் ஸ்னேக்ஸ், வாக்கின் தி பார்க் உள்ளிட்ட பல படங்கள் குறிப்பிடத்தக்கவை. கடந்த சில ஆண்டுகளாக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த அமோஸ் போ சிகிச்சை பலன் இல்லாமல் டிசம்பர் 25 காலமாகியிருக்காரு. அவருடைய மறைவுக்கு ஹாலிவுட் திரையுலகினர், சுயாதீன திரைப்பட கலைஞர்கள் மற்றும் ரசிகர்கள் பலரும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. சினிமாவில் புதிய சிந்தனைகளையும் மாற்று பார்வையும் கொண்டு வந்த அமோஸ் போவினுடைய பங்களிப்பு எப்போதுமே நினைவு கூறப்படும் அப்படின்னு திரையுலகினர் கூறி வராங்க. நம்மளுடைய சார்பாக அமோஸ் அவர்களினுடைய ஆன்மா சாந்தி அடைய கடவுளை வேண்டிக்கலாம்.